அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபர்ஹானா டேஸ்டி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கீ ரைஸ் நெய்ச்சோறு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஆயில், ரிஃபைண்ட் ஆயில், தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் கீ இந்த மூணையும் சேர்த்து அதோடி 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை நல்லா மணத்துக்காண்டி இது சேர்க்குறோம். இதோடி பிரியாணி லீஃப் 2, இது ஆப்ஷனல் தான், வேணான்றவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். எண்ணெயில் இது கொஞ்சம் அந்த வாசம் வரட்டும். நான் 2 கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு துண்டு பச்சை மிளகாய், 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு நம்ம பிரியாணிக்கு வதங்குற அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயத்தோட நிறம் கண்ணாடியாக மாறி வதங்கினா போதும். நம்ம இதோடு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தோம்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். அதனால உப்பை சேர்த்து கொஞ்சம் வெங்காயத்தை வதக்கிக்கிறோம். இப்போ வெங்காயம் வதங்கினது தெரியுது. இதில் நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளி, ஒரு தக்காளியையும் அதோடு அந்த புதினா கொத்தமல்லியையும் சேர்த்துக்கிறோம். எப்பயுமே நெய்ச்சோறு கொஞ்சம் மைல்டாகவும் இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். மேக்ஸிமம் கிட்ஸுக்கு ஃபுல்லாக இந்த நெய்ச்சோறு வச்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களுக்குமே இந்த நெய்ச்சோறு ரொம்ப பிடிக்கும். இதை இப்போ நம்ம நல்லா வதங்க விட்டுறணும். ஏன்னா இதில் எந்த மசாலா ஐட்டம் எதுவுமே சேர்றதில்ல. இப்போ உங்களுக்கே தெரியும் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நான் 2 கப் ரைஸ் எடுத்திருந்தேன். சீரக சம்பா அரிசி. இதுக்கு 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் வாட்டர் கரெக்டாக இருக்கும். நான் 2 கப் ரைஸ் எடுத்திருந்தேன், அதனால் 3 கப் வாட்டர் நான் தண்ணியை எடுத்து வச்சுட்டேன். அதை நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். புதுசாக பிகினர்ஸாக இருக்கவங்க இப்படி தனியாக தண்ணி எடுத்து வச்சு ஊற்றுறனால எந்த கன்ஃபியூஷனும் வராமல் இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதி வந்தோன்னே நம்ம அரிசி ஊற வச்சுருந்த அரிசியை எடுத்து போடணும் அந்த தண்ணியில். எப்பயுமே அரிசி கொஞ்சம் ஊறி இருந்தால் கரெக்டான பக்குவத்தில் வேகும். நம்ம ரொம்ப ஊறணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தாளிக்க போகிறீங்க அப்படின்ற நேரத்தில் ஊற வச்சுட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் வெட்டி அந்த தாளிக்கிறதுக்குள்ளே அந்த அரிசி ஓரளவுக்கு ஊறி வந்துடும். அப்போ நம்ம சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். எப்பயுமே நம்ம அந்த அரிசியை அதில் போட்டுட்டு ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. கீழே டக்குன்னு தங்காமல் இருக்கிறதுக்காண்டி கிண்டுறது. இப்போ கொஞ்சம் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொதி நல்ல பிரண்டா